ஏன்னா அமிதாப்புக்கு ரஜினிக்குமான பாண்டிங் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். அண்ணன் தம்பின்னா அதில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க 30 ஆண்டுகள் இந்த வயதில் அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னே ஆச்சரியமாக இருக்கு. ஆசியாவிலேயே மிக அதிகமான சம்பளம் யாருக்குன்னா அது ரஜினிகாந்த். இது ஷாருக் கான், சல்மான் கான் அந்த ரேஞ்ச் நடிகர்கள் கூட ரஜினிக்கு அப்புறம் தான். இந்த சம்பள விவகாரத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட இதை முழுசாக சொல்ல முடியுமான்னு தெரியாது. இப்போ வேட்டையனோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்கு? இந்த எல்லா உரிமைகளையும் சேர்த்து வந்து 1000 கோடிக்கு மேலே இந்த படத்தோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். வேட்டையன் நிறைய பேசியிருக்கோம். நம்ம இப்போ அடுத்த கடைசி ஷெட்யூல்னு நினைக்கிறேன், ஷூட்டுக்கு போயிருக்காங்க. அதை பற்றி என்ன விவரங்கள்? வேட்டையன் வந்து ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு 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 2% 3% ஷூட் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அதாவது அமிதாப்பும் ரஜினிகாந்தும் இணைந்து நடிக்கிற அந்த நீதிமன்ற காட்சிகள் அதுதான் மிச்சம் இருந்தது. அதை வந்து மும்பையில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட் பண்ணும்போதே வந்து அதனுடைய அந்த ஸ்டில்கள் எல்லாம் வந்து வெளியாகிடுச்சு. அமிதாப் பச்சனே வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். இல்லை, அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இருவரும் வந்து அந்த நெருங்கி நிற்கிற, கட்டி தழுவி இருக்கிற அந்த காட்சிகளெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டிருந்தாங்க. அதில் அமிதாப்பே வந்து சொல்லியிருந்தார், எனக்கு வந்து இது கடைசி நாள் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஷூட்டிங்கில். ஏன்னா அமிதாப்புக்கு ரஜினிக்குமான பாண்டிங் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். அண்ணன் தம்பின்னா அதில் போட்டியே இல்லாத ஒரு பாசமான ஒரு அண்ணன் தம்பியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உறவு. இன்னொன்று, அமிதாப்புக்காக வந்து எந்த அளவுக்குனாலும் இறங்கி போகிறவர் ரஜினிகாந்த். பழச வந்து மறக்கலை ரஜினி அப்படின்னு என்றைக்குமே அவரும் மறந்ததில்ல, அமிதாப் அவர் சொல்லியிருக்காரு. அமிதாப்பே ஆமாம் அதே மாதிரி இருக்கார் ரஜினி. ஆமாம் ஆமாம், அதே பாசம். ஒரு சீன், ஒரு குருவை பார்த்தா இப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்தி ரஜினிக்கு உண்டு. ஈவன் அந்த சிவாஜின்னு ஒரு படம் நடித்து முடித்தார், மிகப்பெரிய வெற்றி. உடனடியாக வந்து ஃப்ளைட்டில் இந்த சிவாஜி படத்தோட காப்பியோடு போயிட்டு அமிதாப்பை தான் அவர் சந்தித்தார் மும்பையில். அவருக்கு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போட்டு காமிச்சார். அன்றைக்கி இதே மாதிரி தான் ரொம்ப அன்போடு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு அந்த காட்சிகள்லாம் வந்தது. அதனால் ரஜினி அமிதாப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஐகான். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க 30 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 91 தான் அவங்க நடித்தாங்க. ஹம்முன்னு ஒரு படம், அதுதான் பாஷாவாக வந்தது. பாஷா ஹம் படத்தோட ஒரு பாதி கதை தான் பாஷா. அந்த படத்துக்கு பிறகு இப்போ தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அமிதாப் வந்து தமிழில் இதுக்கு முன்னே வந்து கிட்டத்தட்ட 3 முறை அவர் தமிழில் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கடைசியாக வந்து எஸ். ஜே. சூர்யா படம் உயர்ந்த மனிதன், அதில் வந்து அவர் நடிகர் தான் இருந்தது. அதை பற்றி பேசினாங்க, அப்புறம் அது கைவிட்டுருச்சு. ஆனால் வந்து முறையாக சரியாக வந்து ரஜினி படத்தில் தான் அவர் தமிழுக்கு வரணும்னு இருந்திருக்கு. அதுவும் 81 வயசில். அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வேட்டையன் அப்படிங்கும்போது அடுத்து லோகேஷ் கனகராஜரோட படம் இருக்குது 171. அதுக்கு முன்னாடி இவருடைய அந்த சேலரி இருக்குல்ல, அவரோட ஊதியம், அது ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்படுது. ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 கோடி அப்படிங்கிறது எல்லாரும் பேசிக்கிறது. நமக்கு அஃபிஷியலாக தெரியாது, அது அஃபிஷியலாக யாரும் சொல்லவும் முடியாது. வாங்குகிற ரஜினிகாந்துக்கு தெரியும், கொடுக்குற சன் பிக்சர்ஸ்க்கோ அல்லது வேறு நிறுவனத்துக்கு தான் தெரியும் ரஜினியோட சம்பளம் என்னன்ட்டு. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, ஆசியாவிலேயே மிக அதிகமான சம்பளம் யாருக்குன்னா அது ரஜினிகாந்துக்கு தான். இதுக்கு முன்னே வந்து அவர் இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் ஒரு நடிகராக இருந்தார். அதன் பிறகு வந்து ஆசியாவின் 2வது அதிக சம்பளம் பெறும் நடிகர் அப்படின்னு அவரை சொன்னாங்க. சிவகுமார் கூட ஒரு மேடையில் வந்து அதை சொல்லியிருப்பார். இப்போ வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியலாகவே ஆசியாவில் மிக அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் ஷாருக் கான், சல்மான் கான் அந்த ரேஞ்ச் நடிகர்கள் கூட ரஜினிக்கு அப்புறம் தான் அப்படின்ற இந்த சம்பளங்கிறது 171க்கு தான். 171 இந்த வேட்டையன் படத்துக்கே வந்து அவருக்கு அதிக சம்பளம் தான். அதாவது இதுக்கு முன்னே வாங்காத அளவுக்கு பெரிய சம்பளம் தான். வேட்டையனுக்கும் லால் சலாமுக்கும் சேர்த்து அவருக்கு 250 கோடிக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா அதுவே பெரிய சம்பளம். அதன் பிறகு வர்ற இந்த படம் 171 இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 300 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
வேட்டையன் லால் சலாம் அது தனி பேக்கேஜ். இது வந்து இதுக்கு 171 கூலிக்கு வந்து தனி அந்த சம்பளம். இது முறைப்படி அறிவிக்கும் போது அவர் அஃபீஷியலாக இதை அறிவிப்பாங்களான்னு தெரியாது, அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் மீடியா தான் இதை வந்து பேசிட்டே இருக்காங்க. ஆமாம், அதாவது கசீர தகவல் யாராவது சொல்கிறது இப்படி தான் வந்து நம்ம சொல்ல முடியுமே தவிர இந்த சம்பள விவகாரத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட இதை முழுசாக சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஏன்னா என்னென்ன கணக்குகளில் வந்து இதை செய்வாங்கன்னு தெரியாது இல்லையா. சம்பளம் பற்றி நம்ம பேசுகிறதுங்கிறது எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி இருக்காது, குத்து மதிப்பாக சொல்லலாம், அவ்வளோதான். அதே மாதிரி வேட்டையன் வந்து முந்தைய இந்த படங்கள் இருக்குல்ல, ஜெயிலர் மாதிரியான ஒரு பெரிய ஹைப்போ அல்லாட்டி அதை பற்றியான பேச்சுகள் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது மாதிரி. இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா அவங்க. ஏன்னா படப்பிடிப்பு இப்போ தான் முடிய போகுது. முடிஞ்சு வந்த பிறகு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிகிற சமயத்தில் தான் அந்த சிங்கிள் ரிலீஸு அல்லது அந்த மாதிரி விளம்பர பணிகள்லாம் அதுக்கப்புறம் இறங்குவாங்க. அதன் பிறகு தான் வந்து அந்த ஹைப் வந்து பெருசாக வரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேள்விப்படுற விஷயங்கள் வேட்டையன் படத்தை பற்றி என்ன, அந்த படம் எப்படி எந்த அளவுக்கு அது சிறப்பான படமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கும் சரி அது யாருக்குமே வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு தெரியாது, எதை சுற்றி வருதுன்னு தெரியாது. ஒரு ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு வருகிற ஒரு வித்தியாசமான படம். போலீஸ் ஸ்டோரி. அது ஒரு நல்ல மெசேஜோடு வர்ற ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி. அது அவ்வளோதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரஜினியை கூட சொன்னது என்னென்னா ஒரு நல்ல மெசேஜோடு வர்ற ஒரு பொழுதுபோக்கு படம்னு சொல்லிட்டாரு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான். மற்றபடி வந்து இன்னும் கதையோ அல்லது வேறு எதுவும் தெரியாது. அவங்க இயக்குனர் பேச ஆரம்பிக்கணும் அல்லது படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு லீடு கிடைக்கும். இப்போ வேட்டையனோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்குது இப்போதைக்கு வந்து படத்தோட ப்ரீ பிஸ்னஸ், அதாவது இன்னும் இதை ஆரம்பிக்கலை. ஆனால் ஒரு கால்குலேஷன் ஒன்று வைப்பாங்கள்ல, தேட்டரிகளுக்கு எவ்வளோ, ஓடிடி எவ்வளோ, டிஜிட்டல் எவ்வளோ, டிவி எவ்வளோ அப்படின்னுலாம் வைப்பாங்கள்ல. அந்த வகையில் பார்த்தா இந்த படம் வந்து இந்த எல்லா உரிமைகளையும் சேர்த்து வந்து 1000 கோடிக்கு மேலே இந்த படத்தோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து கூலி படத்தோட வசூலத்தான் பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே இந்த படம் வந்து அந்த இலக்கை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 1000 கோடி ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு தேட்டரிக்கலில் படம் பெரிய சக்ஸஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 1000 கோடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் இந்த பான் இந்தியா படம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அந்த ரீஜனுக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. அதில் வந்து ஜெயிலர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடி வசூல் பண்ணுது. சவுத் இந்தியாவில் மட்டும். சவுத் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸு. ஆனால் நார்த் இந்தியாவில் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 30-35 கோடி அந்த ரேஞ்சு தான். இந்த படம் வந்து அமிதாப் இருக்கார், நார்த்தில் பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணுற பிளான் இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா நார்த்து கான்ட்ரிபியூஷன் ஒரு 200 கோடி வந்தால் கூட ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக வந்து இது 1000 கோடியை வந்து தாண்டும். சமீபத்தில் ஜெயிலரை விட இது தாண்டுங்கிற மாதிரி இருக்கா? நிச்சயமாக ஜெயிலரை விட அது தாண்டுன்றது தான் எல்லாரும் சொல்கிறதே. எல்லா இந்த திரைத்துறையில் அத்தனை பேருமே ஜெயிலரை விட ஒரு மடங்கு அதிகமான ஒரு வசூல் இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ ஜெயிலருடைய வெற்றி இருக்குல்ல, ஒரு மாபெரும் ஒரு ஹிட் அந்த படம், வசூல் எல்லாத்துலேயும் ஒரு சாதனை படைத்த படம். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தோட அடுத்தடுத்த படங்கள் அப்படியே லைன் அப் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆமாம். அடுத்து இப்போது ஏன்னா இதுக்கு முன்னே அவர் பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் இந்த மாதிரி அதாவது தொடராக வந்து படங்களை வந்து அறிவிப்பாங்க. அதன் பிறகு வந்து அவர் வருஷத்துக்கு ஒரு படம் ஆகிடுச்சு பாருங்க. ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் தொடங்கும் போது தான் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். அது வரைக்கும் சைலண்ட்டாக இருப்பார். அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் ஆயிடுச்சு. ஒரு படம் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதத்துக்கு அதை பற்றி பேச்சே இருக்காது அடுத்த படம் பற்றி. திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த 2வது வருஷத்துல தான் அந்த அறிவிப்பு வரும். அப்படி இருந்தது. 3 வருஷம்லாம் கூட கேப் விட்டுருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தா அடுத்தடுத்து ஒரு படம் முடிஞ்சு இருக்கும்போதே அடுத்து 2 படத்தை அறிவிக்கிறாங்க. இல்லை, இந்த வயதில் அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, அவருக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, அவருக்கு அந்த வயசில் அந்த உற்சாகம், அந்த ஸ்டாமினா இருக்கிற வரைக்கும் வந்து நடிக்கிறதுல ஒன்றும் இது இல்லையே. இன்னொன்று, மற்றவர்களைப் போல் வந்து ரஜினிக்கு மேக்கப் போட்டு நிறைய வந்து சமாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இயல்பாகவே வந்து சாதாரண மேக்கப் போட்டுன்னு விற்க வச்சுட்டு வந்தாலே அவர் ஆளே வேறு மாதிரி ஆகிட்டுரு. அப்படின்னும் போது வந்து அது இயக்குநர்களுக்கும் சரி அல்லது அந்த படத்தில் பணிபுரிகிற டெக்னீஷியனுக்குமே ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த வயசில் ரஜினியை வந்து நம்ம நினைக்கிற விதமெல்லாம் மாற்ற முடியுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கூலி படத்தோடைய அந்த நம்ம இது இருக்குல்ல, டீசர். ஆமாம், அதுலேயே வித்தியாசமான ஒரு தோற்றம் தான். ஆமாம். நீங்கள் அந்த டீசரில் அவருக்கு என்ன வயசுன்னு நீங்கள் கணிப்பீங்க? அவர் வயசு உங்களால் சொல்ல முடியுது. ஒரு 45-50 அவ்வளோ அந்த ரேஞ்ச் தானே. பட் பாதிக்கு பாதி இளமை அந்த வயசு குறையுது பாருங்கள்.
அந்த அதிசயம் யாருக்குமே நடக்காது, அது ரஜினிக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ வேட்டையனுடைய பிஸ்னஸ், அவரோட சேலரி இதை பார்த்தா கூலி படத்தோடைய ஹைப் இன்னும் ஓவராக இருக்கும். கண்டிப்பாக ஏன்னா இப்போ இந்த கூலி படம் பற்றி நிறைய செய்திகள் வந்து இந்த வேட்டையன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. இதுக்கு முன்னாடியே வந்து பரபரப்போட உச்சத்துக்கு போயிடுச்சு. அது ஒரு கான்ட்ராவர்சிலையும் சிக்கிட்டு கான்ட்ராவர்சி மாட்டிக்கிச்சு. அது இயல்பாகவே வந்து ஒரு படத்தை இன்னொரு படம் மிஞ்சம். ரஜினியோட படங்கள் நடுவில் 1-2 மாறினா கூட பொதுவாகவே அவர் தன்னுடைய முந்தைய சாதனைகளை அடுத்த ஏதாவது ஒரு படத்தில் அவரே தான் பிரேக் பண்ணார், யாரும் பண்ண முடியாது. ஜெயிலரை வேட்டையன் மிஞ்சம். இந்த வேட்டையனை கூலி வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படி தூக்கி சாப்பிட்டு போகும். அப்படி ஒரு போக்கு இப்போ இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.